ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹிந்தி தரங். நம்ம இன்னைக்கு மத்தியமால பாக் 2ல இருக்கிற லெசன்ஸ் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம செகண்ட் லெசன் பார்க்க போறோம். நம்மளோட தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவை பத்தி இதுல நம்ம படிக்க போறோம். நான் இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ்ஏ எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நம்ம அப்புறம் கொஷின் ஆன்சர்ஸ் மீனிங் அதெல்லாம் படிக்க நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எஸ்ஏ பார்க்கலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा पाठ का सारांश लिखिए. அந்த லெசனை பற்றி சம்மரைஸ்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा நேஷ்னல் லெவலில் அது ஒரு इम्पॉर्टेंट ऑर्गेनाइजेशन. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्रा व तेलंगाना, कर्नाटका, केरला और तमिलनाडु में है. இதுக்கு தக்ஷின் இந்தி பிரச்சார சபாவோட 4 பிரான்ச்சஸ் சவுத் சைடில் இருக்குது. அது எங்கெல்லாம் இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தமிழ்நாடுல இருக்குது. इन शाखों का प्रधान कार्यकाल चेन्नई में स्थित है. ஆனால் இந்த பிரான்ச்சஸுக்கான ஹெட் ஆஃபீஸ் அதான் அந்த அட்மின் ஆஃபீஸ் அது லொக்கேட்டட் இன் சென்னை. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में की. காந்திஜி தான் இந்த ஆர்கனைசேஷனை 1918ல் ஃபவுண்ட் பண்ணா. वे आजीवन इस संस्था की अध्यक्ष रहे. அவரே தான் அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாக இந்த ஆர்கனைசேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தார். दक्षिण भारत हिंदी प्रचार सभा संसदीय अधिनियम 14 1964 के अंदर राष्ट्रीय महत्व की संस्था है. இது என்ன சொல்றான்னா தக்ஷின் பாரத் பிரச்சார சபா இட் இஸ் கவர்ன்டு பை த பார்லிமெண்ட் ஆக்ட். அதே மாதிரி இது ஒரு நேஷனல் இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டிடியூஷன் अंडर द पार्लियामेंट एक्ट. भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. எல்லாரும் அந்த ஹிந்தி கற்றுக்கணும், தரோவா அது ஒரு இந்தியன் லாங்குவேஜாக நல்லா கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சபா எக்கச்சக்கமாக புக்ஸ் பப்ளிஷ் பண்ணா. सभा से हर साल हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளெலாம் அவ்வளோ நல்லா ஹிந்தி லேர்ன் பண்ணி அவள்லாம் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸாவோ ஸ்காலர்ஸ் இல்லை பிரச்சாரக்காவோ பிரச்சார சபாவை விட்டுட்டு வெளியில் வராங்க, பாஸ் பண்ணிட்டு வராங்க. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी के पत्रिकाएं प्रकाशित कर रही है. இந்த 4 பிரான்ச்சஸுமே நிறைய ஹிந்தி மேகசின்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. நம்மளோட சென்டர் பிரான்ச்சில் தான் இந்த 2 மேகசின்ஸ் பப்ளிஷ் பண்ணுறா. ஒன்று ஹிந்தி பிரச்சார் समाचार, இன்னொன்று दक्षिण भारत. इनके द्वारा आम जनता लाभान्वित होती है. இந்த பப்ளிகேஷன்ஸ் ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். இந்த மாதிரி இந்த ஹிந்தி புக்ஸு ஹிந்தி மேகசின்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் ஜென்ரல் பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. उनके सपनों को सभा साकर बनाती आ रही है. காந்திஜியோட கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸில் இந்த ப்ரமோஷன் ஆஃப் ஹிந்தியும் ஒன் ஆஃப் த பார்ட். அது காந்தியோட இந்த ட்ரீம்ஸை இந்த சபா ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்கு. இதுதான் இந்த லெசனோட சம்மரி பார்ட். இப்போ நம்ம இந்த சம்மரி பார்ட் பார்த்ததுனால மேலே அந்த காம்ப்ரஹென்ஷன் பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம அங்கே படித்த பேராவே தான் இங்கே 8 லைன்ஸில் கொடுத்துருப்பா. அந்த 8 லைன்ஸ்லேருந்து 4 கொஷின்ஸ் இல்லை 3 கொஷின்ஸ், சாரி 4 இல்லை 3 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த எஸ்ஏவை படித்தாலே எக்ஸாமில் அதுலேருந்து ஆன்சர் ஈஸியாக பிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே படித்தோம்ல, இட் இஸ் கவர்ன்டு பை த பார்லிமெண்ட் ஆக்ட், அதுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது அதெல்லாம் தான் இப்போ இந்த பேராவில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த கொஷினுக்கு போனோன்னா சபாக்கி, சரி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த எஸ்ஏ படித்து காட்டுறேன் அந்த பேராவை. आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. தக்ஷின் பாரத், நீங்கள் எல்லாருமே தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபான்ற நேமை கேள்விப்பட்டிருப்பீங்க.
दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक संस्थीय अधिनियम 14/1964 के अंदर राष्ट्रीय महत्व की संस्था है. அதுதான் அது வந்து இட் இஸ் அண்டர் த பார்லிமெண்ட் ஆக்ட்ன்றத சொல்லியிருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க. इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு பாஸ் பண்ணி வெளில வராங்க. इसकी शाखाएं दक्षिणी के चारों प्रांतों में ஆந்திரா, அதான் அதனோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு கீழே பார்த்தோம். ஆந்திரா, அதான் அங்கே இருக்கிற தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 இடத்துல தக்ஷின் பாரத் பிரச்சார் சபாவோட பிரான்ச்சஸ் இருக்கு. தில்லி மேபி இஸ்கி ஷாக்கா ஹே, டெல்லியிலையும் வந்து நார்த் சைட் டெல்லியிலையும் வந்து ஒரு பிரான்ச் இருக்கு. இன் ஷாக்காவும் கா பிரதான் காரியாலய சென்னை மே ஸ்தித ஹே. இந்த பிரான்ச்சஸுக்கான சென்ட்ரல் ஆஃபீஸ், அந்த சென்ட்ரல் அட்மின் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு. ஏக் காரியாலய் கேந்திர சபா கே நாம் சே பி ஜானா ஜாத்தா ஹே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த பேரா படிங்க. இதில் வந்து சாய்ஸே கிடையாது, ஏதாவது ஒரு லெசன்லேருந்து கேட்பாங்க. ஸோ எந்த லெசன்லையுமே மிஸ் பண்ணாதீங்க. அந்த பேரா படித்தாலே நம்ம அதுலேருந்து ஈஸியாக ஆன்சர் எழுதலாம். நம்ம படிக்காத லெசன்லேருந்து வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. சபா கி परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं, அதான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளில வராங்க படிச்சுட்டு அப்படின்னா லாக்கும், லட்சக்கணக்கில், சாரி நாங்கள் மேலே 1000 சொல்லிட்டேன், லாக்கோன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து பாஸ் பண்ணி வெளில வராங்க. சபா கி ஷாக்காயே கின் கின் பிராந்தோ மே ஹே, அதனோட பிரான்ச்சஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அதே தான் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருக்கிற சென்னையில் தான் வந்து அதனோட மெயின் அட்மின் ஆஃபீஸ் இருக்குது. டெல்லிலையும் ஒரு இடத்துல இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம இந்த கொஷினுக்கு இந்த 4 பிரான்ச்சஸ் மட்டும்தான் எழுதணும், டெல்லி எழுத வேண்டாம். சபாக்கா பிரதான் காரியாலய் ககா ஸ்தித ஹே, சபாக்கா அந்த மெயின் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, சென்ட்ரல் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே வந்து இந்த எஸ்ஏவை நல்லா தரோவாக படித்தாலே இந்த காம்ப்ரஹென்ஷன்லாம் ஈஸியாக எழுதிடலாம். கொஷின் ஆன்சர்ஸும் அதே இதுலேருந்தே தான் வரும், எஸ்ஏலேருந்து. இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு இந்த காம்ப்ரஹென்ஷன் பேராவும் எஸ்ஏவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட அடுத்த வீடியோவில் நான் மற்ற எக்ஸசைஸில் இருக்கிற மற்றதும் கொஷின் ஆன்சர்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.